ईश्वरेगुं सर्वभूतानां तां योपक्वयेत्रियं मे एर्मे नस्यतो मनसः काममातो तेम्बाचः सच्चमसेमहे असो नाम रूपमन्नस्य वैश्रेश्रैतामिषः कर्दमेन प्रजा मयि सम्भव कर्दमा प्रियं वासय मे कुले मातरं पद्ममालिनीम् आपस्त्रयन्तु सिंहानि जिक्ले तव समे गृहे यच देवीं मातरं त्रयं वासे मे कुले आद्रां पुष्करणीं पुष्टिम् மீனா, உனக்கு எதுக்குமா இந்த வேலை எல்லாம்? பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்களே, அவங்க யாராவது பாத்துக்க மாட்டாங்களா? இது என் ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கா. நான் செய்யாம வேற யார் செய்ய போறேன்? प्रभो तम गावो दास्योस्वानो विन्द्ययं पुरुषाणः यस्वच प्रयतो भूत्वा दुहितायाज्यमन्वहं प्रियः पञ्चदशश्च श्रीकामस्ततं जपेत् आनन्दः कर्दमश्चैव चिक्लेते इति विस्तृताः अशयश्च त्रयः पुत्राः स्वयं त्रैरेव देवता पद्मानने पद्मपूरो पद्माक्षे पद्मसम्भवे त्वम्बां भजस्व पद्माक्षें येन सौख्यं लभाम्यः अश्वदाये च गोदाये धनधाये महाधने धनं मे दुषदां देवी सर्वकामार्थसिद्धये मनसः काममातो तेम्बाचः सच्चमसेमहे असो नाम रूपमन्नस्य वैश्रेश्रैतामिषः कर्दमेन प्रजा मयि सम्भव कर्दमा प्रियं वासय मे कुले मातरं पद्ममालिनीम् எடுத்துக்கோங்கம்மா. எடுத்துக்கோங்க. அம்மா அம்மா ஒரு நிமிஷம், உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். நான் யாருன்னு பாக்குறீங்களா? ராதாகிருஷ்ணன் சார் இருக்காருல்ல, அவர் ஃப்ரெண்டோட மிஸ்ஸஸ் தானா? உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும், ப்ளீஸ் வரீங்களா?
என்னம்மா எது கூப்பிட்டீங்க? அம்மா, நீங்க மீனாவை பத்தி மஞ்சுவோட அம்மா கிட்ட பேசிட்டு இருந்ததை நானும் கேட்டேன். இங்க பாருங்கம்மா, உங்க கோபம் நியாயமானதுதான். ஆனா பாவம் மீனா தான் ஒரு விதவைங்கிற விஷயமே அவளுக்கு தெரியாது. அவளோட மாமா இப்போ உயிரோட இல்லைங்கிற விஷயம், இறந்து போனது மீனாவோட மைண்ட்ல பதியவே இல்லம்மா. அவ இன்னும் தான் மாமா உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காரு நினைச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கா. என்னம்மா கதை விடுறியா? கதை இல்லம்மா, நான் உண்மையை தான் சொல்றேன். மீனாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல, என்னோட ஹஸ்பண்ட் தான். சொல்ல போனா என் ஹஸ்பண்ட் சிவாவும் மீனாவோட மாமா சிவாவும் உருவத்துல ஒரே மாதிரி இருக்கிறதுனால என் ஹஸ்பண்ட் இப்போ மீனாவோட ஹஸ்பண்டா நடிச்சிட்டு இருக்காரு. நீங்க இப்ப போய் மீனா அந்த கல்யாணத்துல இருக்க கூடாதுன்னு சொல்லி ஏதாவது கலாட்டா பண்ணீங்கன்னா அவளோட மாமா உயிரோட இல்லைங்கிற விஷயம் மீனாவுக்கு தெரிய வரலாம். அது அவ உயிருக்கு கூட ஆபத்தா அமையலாம். ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க சொல்றதெல்லாம் நிஜமா இல்ல மீனாவை காப்பாத்த பொய் சொல்றீங்களான்னு தெரியாது. எங்களுக்கு எங்க மஞ்சுவோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும். தயவு பண்ணி மீனாவை இங்க இருந்து நீங்க கூட்டிட்டு போயிடுங்க. கூட்டிட்டு போயிடுறோமா? கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுறோம். ராதாகிருஷ்ணன் சார் மஞ்சுவோட கழுத்துல தாலி கட்டி முடிச்ச உடனே நாங்க கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுறோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. தாலி கட்டிட்டா அப்புறம் என்ன இருக்கு? தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போனாதா பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு நல்லது. என்னம்மா இப்படி பேசுறீங்க? ராதாகிருஷ்ணன் சார் எங்களுக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். இன்ஃபேக்ட் அவர் தான் மீனாவை கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வாங்கன்னே சொன்னாரு. அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே எதுவுமே ஃபீல் பண்ணாதப்போ நீங்க எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆவறீங்க? இதோ பாருமா, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. உன் கூட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. நீங்களா மீனாவை கூட்டிட்டு வெளியே போறீங்களா இல்ல எல்லாம் முன்னாடி அசிங்கப்படுத்தி நாங்களே வெளியில அனுப்பட்டுமா? இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? சரி சரி, இது வேலைக்கு ஆகாது. நானே போய் வெளியில அனுப்புறேன். அம்மா வேண்டாம்மா, வேண்டாம்மா. என்னம்மா கால்ல எல்லாம் வந்துகிட்டு? அட எந்திரிமாங்கற. இதை தவிர எனக்கு வேற வழி தெரியலம்மா. நீங்க மீனாவை மண்டபத்தை விட்டு வெளியில அனுப்ப மாட்டேன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் எந்திரிப்பேன். என்னம்மா உங்க கூட பெரிய ரோதனையா போச்சு? காலை விடுமா ப்ளீஸ். காலை விடுன்னு சொல்றேன்ல. அம்மா அம்மா ஒரு நிமிஷம். நீங்க பூஞ்சோலி சிவா மாதிரியே இருக்கீங்க. இல்ல, நான் இவங்களோட ஹஸ்பண்ட். அந்த சிவாவும் பார்க்கறதுக்கு என்ன மாதிரி தான் இருப்பாரு. இவங்க உங்க கூட பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். காலில் விழுந்ததுக்கு அப்புறம் நீங்க பொறுமையா இல்லைன்னு எப்படி? ஒரு டாக்டரா சொல்றேன், மீனாவை உங்க பொண்ணா நினைச்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறீங்களா? வாழ்ந்துகிட்ட மீனாவை ஏன் பொண்ணா நினைச்சா வாழ போற மஞ்சுவை நான் என்னவா நினைக்கிறது? இது பாருங்கம்மா, இது வரைக்கும் உங்களுக்கு மரியாதை கொடுத்து தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த மரியாதை நீங்களே கெடுத்துக்காதீங்க ப்ளீஸ். என்ன மிரட்டுறீங்களா? உங்களால என்ன பண்ண முடியும்? எனக்கு வேண்டாங்க ப்ளீஸ். இந்த அம்மா ஏதாவது சத்தம் போட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு போறாங்க. அப்புறம் மீனாக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை ஆயிடுங்க. இல்ல பாரோ, நாமளும் எவ்வளவு இறங்கி போறது. நீ கொஞ்சம் சும்மா இரு ப்ளீஸ். இது பாருமா, இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் மீனா இங்க தான் இருப்பாங்க. நீங்க தான் வெளியே போறீங்க. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், என்ன மாதிரி போய் வேணாலும் சொல்வேன். என்னையே கல்யாணம் பண்ணிட்டு வெளியில அனுப்புவியா? இது யார் வீட்டு கல்யாணம் தெரியுமா? ஏய் எல்லாரும் வாங்க. அம்மா கொஞ்சம் கேளுங்க. அம்மா என்னம்மா என்னாச்சு? நிக்கறாரே இவரு. நான் கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியில போணுமா? கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. என்னப்பா, என்ன பிரச்சனை? அது இல்ல, ஒண்ணு இல்ல. உங்களுக்கு என்ன தகராறு? என்ன மாமா ஆச்சு? இல்ல, இவங்க பார்வதியோட செயினை திருடிட்டாங்க. கேட்டா இல்லங்கறாங்க. ஆமா சார். நான் எங்க செயினை திருடினேன்? இந்த ஆள் அநியாயமா என் மேல பழி போடுறாங்க. இது பாருமா, நீ இப்ப செயினை திருப்பி கொடுக்கலனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தள்ளிடுவேன். இந்த அம்மாவை தனியா கூட்டிட்டு போய் என்ன ஏதுன்னு விசாரிங்க. கூட்டிட்டு போங்க இவங்கள. தம்பி கொஞ்சம் பொறுமையா இருங்க.
அந்த அம்மாவை பார்த்தா செயின் திருவண்ணவங்க மாதிரி தெரியல. எதுவாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். நானே விசாரிச்சு முடிவு சொல்கிறேன். அது வரைக்கும் தயவுசெய்து பொறுமையாக இருக்கு தம்பி. ஏங்க நான் திருடலங்கிற நீங்க என்னமா அவர் பேச்ச கேட்டு பேசிட்டு இருக்கீங்க? இது பாருங்க சார், நீங்க சொல்றதுனால நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். அது வரைக்கும் இவங்களையும் கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. எதுவாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். போங்கம்மா, போய் வேலையை பாருங்க. போங்க வாங்க வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. கல்யாண வேலையை போய் பாருங்க. போங்கப்பா. ஒரு தரித்திரம் பிடிச்சவளை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை பண்ணணுங்கிறீங்க. அது தடுத்து கேட்டா என்ன திருட்டு பட்டம் கட்டி அவமானப்படுத்துறீங்களா? என்னையே திருடின்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஏமாமா அந்த அம்மா என்ன பார்த்து தரித்திரம் பிடிச்சவன்னு சொல்லிட்டு போறாங்க? மீனா, என்ன மணி? அந்த அம்மா ஏதோ உளறிட்டு போகுது, அதுக்காக உன் மனசு போட்டு குழப்பிக்கிறதா? இத பாரு, இந்த உலகமே ரொம்ப பொல்லாத உலகம். யாராவது ஒருத்தர் கொஞ்சம் சந்தோஷமா வசதியா வாழ்ந்துட்டா இவங்களுக்கெல்லாம் பொறுக்காது. இப்படித்தான் வாய்க்கு வந்தபடி எல்லாம் ஏதாவது சொல்லி மனசை போட்டு கஷ்டப்படுத்துவாங்க. பாரு, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. மஞ்சு பக்கத்துல நீ இல்லாம இருந்தா எப்படி? வா வா மீனா. மீனா, மஞ்சு உன்னத தேடிட்டு இருக்கா போல இருக்கு. நீ போமா. ैनते यसोमं विभसोमं विपदवृत्रः सोमं धनस्य सोमिनो मह्यं ददातु सोमिने न क्रोधो न च मात्सर्यं न लोभो न स्वभामतिः भवञ्च कृतपुञ्जानां भक्तानां द्वेषो उक्तं जपेत् सदा गट्टिमेळं ॐ माङ्गल्यं तन्तुनानेन मम जीवनहेतुना कण्ठे भद्रामि सुभगे सञ्जीव शरदां शता माङ्गल्यधारणमुहूर्तस्य मुहूर्तो अस्तु सुमुहूर्तमस्तु सुप्रतिष्ठितमस्तु अयं मुहूर्तस्य मुहूर्तो अस्तु शतमानं भवति शतायुः पुरुषः शतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये என்னங்க என்னங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை பாரா. உங்களை நான் என்ன இன்னைக்கு நேத்தா பாத்துட்டு இருக்கேன்? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமா பாத்துட்டு இருக்கேன். உங்க முகத்தை வச்சே நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இல்ல எதை பத்தியாவது யோசிச்சுட்டு இருக்கீங்களான்னு என்னால ஈஸியா சொல்ல முடியும். என்னன்னு சொல்லுங்க. மீனோட சேலையில தீ பிடிச்சதை வச்சு பாட்டி சொன்ன கணக்குப்படி என்னையோட 32 நாள் விரதம் முடிய போகுது. மீதி இருக்கிறது 8 நாள் தான். அதுக்கப்புறம் மீனவை நம்ம எப்படி சமாளிப்போம்னு கவலையா இருக்கு. இன்னும் 7 நாள் கழிச்சு வேற ஏதாவது காரணம் கிடைக்காதா என்ன? இப்ப எப்படி சமாளிக்கிறோமோ அதே மாதிரி அப்பவும் சமாளிச்சா போச்சு. அது இல்ல பாரு, மீனாவுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலங்கிற கவலை இருந்துகிட்டே இருக்கு. அதான் இந்த 40 நாள் விரதத்தை கூட தினமும் எண்ணிட்டே வரா. பாரு, நீ ஒரு பொண்ணுங்கிறதுனால கேட்குறேன். மற்ற விஷயத்துல எவ்வளவு நாள் வேணாலும் ஒரு பொண்ணை ஏமாத்திடலாம். இந்த விஷயத்துல எப்படின்னு எனக்கு தெரியல. கஷ்டம் தாங்க. ஆனா அவளை ஏமாத்த வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோமே. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா சின்ன சின்ன
வந்தாய் கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே